உறவுகளோடு சேர்ந்து நடப்பது என்றால் என்ன என்பதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் இப்பொழுது சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, உம்மாவோடு சேர்ந்து வாழ்கிறீர்கள், பாப்பாவோடு சேர்ந்து வாழ்கிறீர்கள், சகோதரரோடு சேர்ந்து வாழ்கிறீர்கள், அதுவல்ல சேர்ந்து நடப்பது என்பது. யாரை துண்டித்து யாரை நீங்கள் தூக்கி வீசி வாழுகிறீர்களோ அவர்களோடு போய் சமாதானமாகி சேர்ந்து வாழ வேண்டும் என்பதைத்தான் அல் வாசில் அல்லது வசில் என்ற அந்த சொல்லுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கப்படுத்துகிறார்கள். அந்நியத்திற்குரியவர்களே, உம்மா வாப்பாவோடு சேர்ந்து வாழ்ந்துவிட்டு ஆம் நான் இரத்த வந்த உறவுகளோடு தான் சேர்ந்து வாழ்கிறேன் என்று நீங்கள் நினைக்க முடியாது. சகோதரர்களை தூக்கி வீசிவிட்டு வாழ்ந்தால், உங்களுடைய உறவுகளை தூக்கி வீசிவிட்டு வாழ்ந்தால், அவர்களோடு சென்று சேர்ந்து சலாம் சொல்லி அவர்களோடு வாழ்வது என்பதுதான் இரத்த வந்த உறவுகளோடு சேர்ந்து வாழ்வது என்பதற்கான அர்த்தம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இரத்த வந்த உறவோடு துண்டித்து வாழ்பவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் கொடுக்கின்ற தண்டனை என்ன? முதலாவது அம்சம் என்ன தெரியுமா? அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், அவர்கள் சாபத்துக்குள்ளானவர்கள். யூதர்கள் எப்படி சபிக்கப்பட்டார்களோ, யூதர்கள் எப்படி அல்லாஹ்வால் சாபத்துக்குள்ளானவர்களோ, அதே போல யாராவது ஒருவர் இரத்த வந்த உறவுகளை துண்டித்து புறக்கணித்து தூக்கி வீசி வாழ்வார்கள் என்றால் அவர்கள் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சுட்டிக்காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அலி பின் ஹுசைன், இமாம் அலி பின் ஹுசைன் அவர்கள் தன் மகனுக்கு உபதேசம் செய்கிறார்கள். எப்படி தெரியுமா? யா புனைய லா தஸ்ஹபன்ன காத்திய ரஹ்மின், என்னுடைய அருமை மகனே, நீ இரத்த வந்த உறவுகளோடு துண்டித்து வாழ்கின்றவனை கூட்டாளியாக இருக்க வேண்டாம், நண்பனாக இருக்க வேண்டாம், தோழமை கொள்ள வேண்டாம், அவனோடு சேர வேண்டாம் என்று சொன்னார்கள். ஏன் தெரியுமா? ஃபைன்னி வஜத்துஹு மல்ஊனன் ஃபீ கிதாபில்லாஹி ஃபீ ஸலாத்தி மவாத்தின், நான் அவனை இரத்த வந்த உறவுகளோடு துண்டித்து வாழ்பவனை குர்ஆனிலே 3 இடங்களிலே 3 குர்ஆன் வசனங்களை ஆதாரமாக காட்டி குர்ஆனிலே சபிக்கப்பட்டிருக்கிறான், சாபத்துக்குள்ளாக இருக்கிறான். எனவே சபிக்கப்பட்டவனோடு சாபத்துக்குள்ளானவனோடு நீ சேர வேண்டாம், நண்பராக இருக்க வேண்டாம், தோழமை கொள்ள வேண்டாம் என்று சொல்லி குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டுகிறார்கள். ஃபஹல் அஸைது மின் தவல்லைது மன் துஃசிது ஃபில் அர்த் வ துகத்திஉ அர்ஹாமக்கும் உலாயிக அல்லதீன லஅனஹுமுல்லாஹு ஃபஅஸம்மஹும் வ அமா அப்சாரஹும். இவர்கள் இரத்த வந்த உறவுகளை துண்டித்து வாழ்பவர்கள் யார் தெரியுமா? உலாயிக அல்லதீன லஅனஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டார். ஃபஅஸம்மஹும் வ அமா அப்சாரஹும், அவர்களை குருடர்களாக ஆக்கி அவர்களுடைய கண் பார்வை இல்லாத குருடர்களாக மாற்றி அவருடைய செவிப்புலனை அல்லாஹ் தஆலா இல்லாமலாக்கி விட்டான் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னொரு வசனத்திலே அல்லதீன யன்குதுன அஹ்தல்லாஹி மின் பாதி மீசாகிஹி, உடன்படிக்கையை செய்ததன் பின்னால் அந்த ஒப்பந்தத்தை முறிக்கக்கூடியவர்கள் வயக்தூன மா அமரல்லாஹு பிஹி அய்யுஸல், அல்லாஹ் தஆலா இந்த சேர்ந்து நடக்குமாறு ஏவி இருக்கின்ற இந்த இரத்த வந்த உறவுகளை சேர்ந்து நடக்கின்ற அந்த ஏவலை யார் மறுத்து புறக்கணித்து துண்டித்து வாழ்கிறார்களோ, வயுஃப்ஸிதூன ஃபில் அர்த், பூமியிலே குழப்பம் செய்கிறார்களோ, உலாயிக லஹுமுல் லஅனா, அவர்களுக்கு சாபம் இருக்கிறது, அல்லாஹ் தஆலாவுடைய சாபம் இருக்கிறது, வலஹும் சூஉத்தார், அவர்களுக்கு மோசமான இடம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சுட்டிக்காட்டுகிறார். கண்ணியத்திற்குரிய சொல்கிறே, இந்த வசனத்தை சுட்டிக்காட்டி குர்ஆனிலே இப்படிப்பட்டவர்களோடு சேர வேண்டாம், இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், சாபத்துக்குள்ளானவர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சுட்டிக்காட்டுகிறார். கண்ணியத்திற்குரிய சொல்கிறே, இரண்டாவது இந்த இரத்த வந்த உறவுகளை துண்டித்து வாழ்பவர்கள் மோசமானவர்கள், கேவலமானவர்கள், நஷ்டவாதிகள் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். உலாயிக ஹுமுல் ஹாசிரூன், இரத்த வந்த உறவுகளை துண்டித்து வாழ்பவர்கள் நஷ்டவாதிகள் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு கண்ணியத்திற்குரியவர்களே, மூன்றாவது இரத்த வந்த உறவுகளை துண்டித்து வாழ்பவர்களுக்கு வேதனை, தண்டனை நாளை மறுமை நாளையிலே மிக அவசரமாக வழங்கப்படும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான்காவது லா யதுகுலுல் ஜன்னத காத்தியு ரஹ்மி, இரத்த வந்த உறவுகளோடு குடும்ப உறவுகளோடு சேர்ந்து வாழ்பவர்கள் சுவர்க்கத்தில் நுழைவதற்கான காரணமாக எப்படி அமைந்தார்களோ, இரத்த வந்த உறவுகளை துண்டித்து வாழ்பவர்கள் நரகத்திலே நுழைவார்கள், சுவர்க்கத்திலே நுழைய மாட்டார்கள் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.